பிரளயத்தை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த படம் ஜனநாயகன் வந்தால் ஏற்படுத்துமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை கொண்டு போயிட்டாங்க. இன்னும் இது தாமதமாக வர்ற போது அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பலமான வெற்றி ஜனநாயகனுக்கு கிடைச்சிடும். நீதியரசர் ஆஷா கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, பெரும்பான்மை அடிப்படையில் அவங்க நீக்க சொன்ன காட்சியில் நீக்கிட்டாங்க, கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவசரமாக இந்த திரைப்பட தணிக்கை ஆணையம் வந்து மேல்முறையீட்டுக்கு போய் மேல்முறையீடு உடனடியாக போய் ஸ்டே கொடுத்து தடைப்படுத்திட்டாங்க. கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பாஜகவுக்கு எதிரான, நரேந்திர மோடிக்கு எதிரான சில காட்சி அமைப்புகள் அங்கே இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படின்னு வலைத்தளங்கள் எல்லாம் பார்க்குறோம். அது எந்த விதமான காட்சி அமைப்புகள் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை இது. ஏற்கனவே சிபிஐ வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்து அங்கே அந்த இடத்தில் இருந்த பொதுமக்கள் அவங்கள்ட்டையும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அரசு காவல்துறை தரப்பு அவங்க வந்து எவிடன்ஸ் கொடுத்து விஜய் அவர்களுடைய தாமதம் தான் இதற்கு காரணம். இதில் என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இதை விடவும் கூட்டம் அதிகமாக வந்த பல பகுதிகளில், மதுரை, திருச்சி, மற்ற ஏரியாக்களில், நாமக்கல் போன்ற பகுதிகளில் இல்லாத ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிற போது எங்களுக்கு ஏதோ சதி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அங்கே உடனே 10வது நிமிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் போனது, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் அந்த 40-41 உடற்கூறு ஆய்வு செய்தது, இப்படி பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறார்கள். இல்லை, உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? ஏன்னா ஏதோ ப்ரீ பிளான்டாக பண்ணுற மாதிரியே யோசிக்கிறீங்க. ஆமாம், நடுத்தர வயது பெண்கள் கூட விஜயினுடைய கூட்டத்துக்கு வந்து அவங்க பொதுவெளிகளில் பேசுறது இந்த முறை விஜய்க்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படிங்கிறது. அப்போ அந்த சிறுபான்மை வாக்குகள், பெண்கள் வாக்குகள், புதிய இளைஞர்கள் வாக்குகள் இதை நோக்கி போகிற பொழுது திமுக அணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ என்கிற பயம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ அண்மை காலமாக நமக்கு தெரிய வருது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறது. வணக்கம் சோதரா. பரபரப்பான செய்திகள் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷனுடைய நெருக்கத்தில் ஒரு பக்கம் 2வது சுற்று விசாரணைக்காக டெல்லி இறந்திருக்கிறார் விஜய் அவர்கள், கரூர் அந்த வழக்கு சம்பந்தமா. இந்த மாதிரி சிபிஐ வழக்கு கிட்ட கை மாற்றப்படுது அப்படின்னாலே அது தேர்தலில் அவங்களுக்கு பின்னடைவு கொடுக்குமாங்கிற கேள்வி இயல்பாகவே இருக்கு. ஏன்னா உலகம் சுற்று வாலிபன் படம் கூட இது மாதிரி ஒரு பிரச்சனை சந்திச்சது பாருங்க, இங்கே ஜனநாயகம் சந்திக்குது, 2 ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு பாருங்கன்ற ஒப்பீட்டு அளவில் பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம். இப்போ இந்த சிபிஐ விசாரணையை வைத்து ஆளக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், இல்லை விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு எதிராக பின்னடைவு ஏற்படுத்துமாங்கிற கேள்வி இருக்கு. திரைப்பட தணிக்கை துறையை பொறுத்தளவில் அவங்க வந்து அரசியல் ரீதியான செயல்பாடுகள் எல்லாம் பெருமா ஈடுபடுறதில்லை. அரசியல் பின்புலம் அதில் இருக்குங்கிறது நான் நம்பலை. காட்சிகள் சில இருக்குது, அதில் வந்து அதை நீக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தினுடைய திரைப்பட தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் அவசரப்பட்டுட்டாங்களோன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து சர்டிஃபிகேட் வந்த பின்னாடி டேட் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அங்கே யாரோ வாய்மொழியாக ஒரு உத்தரவு கிடச்சிருன்னு உடனே அறிவிச்சிட்டாங்க. பட் அங்கே இருந்தவர்களில் ஒரே ஒரு நபர் மட்டுமே ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி இருந்ததுன்னா அந்த மீதமுள்ள பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். பட் அங்கே தான் நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம், ஒரு பொறி தட்டுது. நீதியரசர் ஆஷா கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, பெரும்பான்மை அடிப்படையில் அவங்க நீக்க சொன்ன காட்சியில் நீக்கிட்டாங்க, கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவசரமாக இந்த திரைப்பட தணிக்கை ஆணையம் வந்து மேல்முறையீட்டுக்கு போய் மேல்முறையீடு உடனடியாக போய் ஸ்டே கொடுத்து தடைப்படுத்திட்டாங்க. இந்த விசாரணை வரைக்காவது அவங்க பொறுத்திருக்கிறாம இந்த நிறுவனம் வந்து நேராக சுப்ரீம் கோர்ட் போனதுங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை தான். அப்போ சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் இது. ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. தணிக்கை துறைக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ஒரு ஈகோ ஃபைட் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனவே கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பாஜகவுக்கு எதிரான, திரு நரேந்திர மோடிக்கு எதிரான சில காட்சி அமைப்புகள் அங்கே இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படின்னு வலைத்தளங்கள் எல்லாம் பார்க்குறோம்.
அது எந்த விதமான காட்சி அமைப்புகள் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பல திரைப்படங்கள் அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் உள்ள திரைப்படங்களை நம்ம பார்க்குறோம். வெளிப்படையாகவே இப்போ பராசக்தி கூட அரசியல் படம் தான். நிறைய அதுதான் சொல்கிறேன். அப்போ இதில் தணிக்கைத்துறை எடுத்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அபிடவிட்டெல்லாம் தாக்கல் பண்ணி ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த படம் ஜனநாயகன் வந்தால் ஏற்படுத்துமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை கொண்டு போயிட்டாங்க. இன்னும் இது தாமதமாக வர்ற போது அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பலமான வெற்றி ஜனநாயகனுக்கு கிடைச்சிடும். நிச்சயமா உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடுமா? நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவில் எல்லாம் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம்ல, சில திரைப்படங்கள் வந்து கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு வெளியான உடனே அது எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமாக ஓடிடும். அது மாதிரி இது அவருக்கு பாசிட்டிவாக தான் அமையும். அதனால் அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவோ நெருக்கடியோ விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் அமைதி காத்திருந்தால் ஹைகோர்ட்லேயே அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். சுப்ரீம் கோர்ட் போனதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. ஒரு வழிகாட்டுதலுக்கு அங்கே வந்து சட்ட ரீதியாக எப்படி அணுகலாம் அப்படிங்கிற அந்த பார்வை இல்லாதனுடைய விளைவு தான் இந்த தூரத்துக்கு போனது அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு பக்கம். இதை தாண்டி இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை இது. ஏற்கனவே சிபிஐ வந்து நேரடியாகவே அந்த இடத்துக்கு போய் சிசிடிவி கேமரா எல்லாம் பார்த்து அங்கே அந்த இடத்தில் இருந்த பொதுமக்கள் அவங்கள்ட்டையும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அரசு தரப்பு, அரசு காவல்துறை தரப்பு அவங்க வந்து எவிடன்ஸ் கொடுத்து விஜய் அவர்களுடைய அந்த தாமதம் தான் இதற்கு காரணம், சரியான ஒழுங்கமைப்பு இல்லை, ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகளெல்லாம் அவங்க போய் கொடுத்துருக்குறாங்க. விஜய் தரப்பில் அரசு தரப்பும் அரசின் காவல்துறை தரப்பினுடைய மெத்தனம், அவர்கள் கையாண்ட விதம் தான் தவறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 விஷயத்தையும் சிபிஐ விசாரிக்குது, பார்க்குது. தொடர்புடைய அரசு தரப்பையும் விசாரிச்சிருக்கிறாங்க. இங்கே தவேகாவினுடைய நிர்வாகிகள் அவங்களையும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜெனபல்குமார் உள்ளிட்ட பலரிடமே விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்திற்கு முழுமுதற் காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிற, அரசால் குற்றம் சாட்டப்படுகிற விஜயும் விசாரித்தாதான் நமக்கு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் தான் சிபிஐ வந்து ஒரு கடந்த 14ஆம் தேதி நினைக்கிறேன், 12ஆம் தேதி, கடந்த மாதம் 12ஆம் தேதி இந்த மாதம் விசாரணை முடிஞ்சது. இப்போ மீண்டும் 19ஆம் தேதி போயிருக்கு. இப்போ இவங்க தரப்பில் இருந்து கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள், இதில் என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இதை விடவும் கூட்டம் அதிகமாக வந்த பல பகுதிகளில், மதுரை, திருச்சி, மற்ற ஏரியாக்களில், நாமக்கல் போன்ற பகுதிகளில் இல்லாத ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிற போது எங்களுக்கு இதில் ஏதோ சதி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நாமளுமே அதனோட காட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, அந்த சில ஆங்கில தொலைக்காட்சிகள் ஊடகங்களில் வந்த சில காட்சிகள் பார்த்திங்கன்னா, அவர் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுற போதும் அவருக்கு சைடில் இருந்து எதிராக மிக கடுமையாக ஒரு நாரச நடையிலலாம் ஒரு பயங்கரமாக வச்சு செருப்பு இதெல்லாம் தோணுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததான் அங்கு நடைபெற்ற அந்த கரூருடைய திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவை வந்து கிண்டல் பண்ணி, அது ஏதோ ஒரு பொதுக்கூட்டமோ பொதுக்குழுவோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற போது இந்த ரியாக்ஷன் இருந்தது. அப்போ வினை எதிர்வினை அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவங்கள் வந்தது. நெரிசல் அதிகமாகி இந்த விபத்து நடைபெற்றதுங்கிறது அந்த சம்பவத்தின் விளைவாக தான் அப்படின்னா இவங்க தரப்பில், தாவேக தரப்பில் இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அப்போ இது தொடர்பாக சிபிஐ எல்லா தரப்பையும் விசாரித்து, இப்போ அரசினுடைய மெத்தனம், காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பற்ற தன்மை, இதுதான் காரணம் என்பதற்கு இவர்களுக்கு தகுந்த தரவுகள், ஆதாரங்கள் வேணும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் முழுமையாக அவங்களுக்கு கிடைத்த அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர் தாமதமாக வந்ததால் தான் கூட்டம் அதிகமாகிடுச்சு, நெரிசல் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த சம்பவம் என்று வருமே என்றால், தாவேகா தலைவரான விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்துடும், அவர் மீது ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டால் பொதுவெளிகளில் அவர் மீது ஒரு அதிருப்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க, அரசியல் ரீதியாக அதை கொண்டு போகிறாங்க. என்னுடைய பார்வை என்னென்னா, இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த நாள் முதலே இது ஒரு தேவையற்ற விஜய்க்கு எதிரான விஷயம், அவர் அரசியலில் வளர்ந்துவிடக்கூடாது என்று ஆட்சி கட்சியினர் இந்த விதமான விஷயத்தில் ஈடுபடுறாங்க. தேவையற்ற முறையில் அங்கே நடைபெற்ற விஷயங்கள் இருக்குல்ல, நடந்த அடுத்த 1 மணி நேரத்தில் முதலமைச்சர் போகிறது,
அங்கே உடனே 10வது நிமிடம் அங்கே அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் போனது, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் அந்த 40-41 உடற்கூறு ஆய்வு செய்தது, இப்படி பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறார்கள். அது பொதுவெளிகளில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏன்னா ப்ரீ பிளான்டாக பண்ணுற மாதிரியே யோசிக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் ஒரு விஷயம் கரூரை தாண்டி வேறு எங்கு நடந்திருந்தாலும் இந்த அவசரகதி, இந்த பரபரப்பு இருக்காதுங்கிறது பொது வெளிப்பார்வை, நமக்குமே அது இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்து மேல். எனவே இந்த அடிப்படையில் தான் இப்போ சிபிஐ இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்பதை நிச்சயம் சிபிஐயினுடைய அறிக்கை வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். அதன் பிறகும் கூட ஒரு பெரிய அளவில் அரசியல் ரீதியான பின்னடைவோ பாதிப்போ வராது. இப்போ இருக்கிற இந்த வாக்கு சதவீதம்னு இருக்கிற, நான் தொடக்கத்தில் ஒரு 8-10% இன்றைக்கி ஒரு 10-15% வரைக்கும் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் அரசியல் கட்சியில் பயணிக்கிற பல நண்பர்கள், திமுக, காங்கிரஸ், அதிமுக, அந்த நண்பர்களோடு எனக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அவங்க சொல்கிறேன், எங்கள் வீட்டிலே பிள்ளைங்கள்லாம் நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம்னு சொல்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு அவருக்கு வாக்கு வங்கியை சேர்க்கும். இந்த பிரச்சனையினால், ஜனநாயகன் பிரச்சனையினாலும் சரி, இப்போ சிபிஐ விசாரணையினாலும் சரி, இதன் மூலமாக ஒரு பெரிய பின்னடைவு தாவேகாவுக்கு வரும் என்று நான் நம்பவில்லை. நீங்கள் குறிப்பிட்டீங்க உலகம் சுற்று வாலிபன். உலகம் சுற்று வாலிபனை தடைப்படுத்துவதற்காக அன்றைய ஆட்சி கட்சி பகீரத பிரயத்தனம் எடுத்தது. மிகப்பெரிய அளவில் அது வெளியிடக்கூடாதுங்கிற நிலை வந்து 10 மடங்கு 15 மடங்கு வரியெல்லாம் உயர்த்தினாங்க. நீங்கள் இந்திய தமிழ் திரை உலகிலே போஸ்டரே இல்லாமல் ஒரு படம் வெளிவந்து சக்ஸஸ் ஆனது உலகம் சுற்று வாலிபன் தான். மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படத்தை திரையிடுவதற்கு கூட திரையரங்குகள் கொடுக்காம மிரட்டல்கள் இருந்தது. அங்கே மதுரை முத்துன்னு ஒரு மிக பிரபலமான திமுக தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாமே எல்லாம் ஃபிலிமெல்லாம் எரிஞ்சு நாசமாயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, அந்த படம் வெளிவந்தால் நான் புடவை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டார். ஆனால் அன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிக்கிறார், மே மாதம் 11ஆம் தேதி 1972 மே 11 உலகம் சுற்று வாலிபன் வருவான், உறுதியாக இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டார். அப்போ மிகப்பெரிய அளவு மதுரை முத்து புடவை கட்டினார இங்கேருந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருக்கு டிக்கெட்டும் புடவையும் அனுப்பிச்சி வச்சாங்க பார்சலில். மதுரையை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், கிருபாகரன், ராஜேந்திரன் காலங்காலமாக எம்ஜிஆர் மன்றத்தை நடத்தி வருகிற பல முன்னணியினர் அதில் என்ன பண்ணாங்கன்னா, எது பண்ணாலும் மதுரை முத்து பண்ணுவார். மதுரை முத்து பற்றி உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய தாதா பாலிட்டிஷியன் அவர் என்ன வேணாலும் பண்ணுவார்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற கரூர்காரர் மாதிரி தான் நினைக்கிறேன். அதை நம்ம ஒப்பிட முடியாது. அந்த படப்பெட்டி இருந்ததில்ல, அந்த படச்சுருள்கள்லாம் அந்தந்த தேட்டரில் கொண்டு போய் முதல் நாள் இரவோடு இரவாக கொடுத்துட்டாங்க, படப்பெட்டி கொடுத்துட்டாங்க, வெறும் படப்பெட்டி. அதுக்குள்ளே படங்களை வச்சு தான் அந்த ஊர்வலம் ஒரு பெரிய அந்த உலக உருண்டை மாதிரி வச்சு ஒரு 5 குதிரை சாரட் வண்டியில் வச்சு தான் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு அந்த படம் வெளியிடுற தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் மே 21ஆம் தேதி நடக்குது. மே 20, 21 11ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகி பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அது ஆட்சி கட்சி திட்டமிட்டு செய்தது. இன்றைக்கு ஆட்சி கட்சியினர் திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கல. இந்த படம் வெளியிட சொல்கிறேன், ஜனநாயகனுக்கு காங்கிரஸும் குரல் கொடுத்தது, திமுகவும் குரல் கொடுத்தது. இது சரியான அணுகுமுறை நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மத்திய ஆட்சி கட்சியும் விஜயை ஒரு பொருட்டாக இவர் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார், எனவே இவருடைய அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்கிற எண்ணமோ சிந்தனையோ மத்திய அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருக்காதுன்னே நம்பலாம். இப்போ இந்த ஒப்பீட்டளவில் பேசுகிறாங்கல்ல, வரலாறு திரும்புகிறது, அதே மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறார் விஜய். இப்போ நீங்கள் சொன்னது போல் ஜனநாயகன் அப்படி என்னதாண்டா இருக்குன்னா அது பார்க்க வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களா? அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒப்பீட்டளவில் எம்ஜிஆர் கூடிய அந்த பிரச்சனையை போல தான் இவர் சந்திச்சுட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி அது? இல்லை, அதுதான் அவர் சந்தித்த பிரச்சனை என்பது நேர் எதிரடையான அரசியல் போர்னே வச்சுக்கலாம். 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய உடனே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை அழிப்பதற்கு, அந்த கட்சியில் பயணப்படுகிற நிர்வாகிகளை அழிப்பதற்கே முயற்சி. 6 படுகொலை நடந்தது. அன்ற காலகட்டத்தில் வத்தலகுண்டு ஆறுமுகம், பூலாவரி சுகுமாரன், பட்டுக்கோட்டை ஜஹாங்கீர் உட்பட பலருமே ஒரு 6 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். கட்சி ரீதியாக அரச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டது காவல்துறையினுடைய கடுமையான அடக்குமுறை. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கங்கே கடுமையான அடக்குமுறை. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அடிபட்டு மண்டை உடைந்து தன் சொத்துக்களை உடைமைகளை இழந்த நிலையெல்லாம் இருந்தது.
அதில் 100% கூட விஜய்க்கு இந்த ஆட்சியில் எந்த இடையூறும் இல்லை. அதனால் ஒப்பீட்டு அளவில் அதை நம்ம சொல்லவே முடியாது. இடையூறு என்பது அவருக்கு வந்த அளவிற்கு திரு விஜய்க்கு இல்லை. எந்த அரசியல் கட்சிக்குமே அதற்கு பின்னாடி இல்லை. 1972 76 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படும் வரை இந்த எதிர்கொள்வது இந்த திமுகவினுடைய அராஜகத்தை, திமுக காவல்துறையினுடைய அரச பயங்கரவாத வன்முறையை எதிர்கொண்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து ஒரு திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றி, 74 ஒரு புதுச்சேரி வெற்றி, அதைத் தொடர்ந்து 77, 80, 84 ஒரு மிகப்பெரிய வெற்றி. காரணம் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தது. அவருடைய ரசிகர்கள் என்பவர்களும் கூட, அவருடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் என்பவர்களும் கூட கடைசி வரைக்கும் அவர் பின்னால் பயணித்தார்கள். மிகப்பெரிய மக்கள் சக்தி அவர் பின்னால் அணிதிரண்டிருந்தது. அந்த அரசியல் அவர் எதிர்கொண்ட அந்த அரசியல் ரீதியான எதிர்ப்பு என்பது வேறு. திரு விஜய் அவர்களுக்கு நான் சொன்னதான், அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எதிர்கொண்ட அந்த இன்னல் இடையூறுகள், அவர் சந்தித்த சோதனைகளில் 100% கூட திரு விஜய்க்கு வரலை. ஆனாலும் கூட அரசியல் ரீதியாக விஜயனுடைய வளர்ச்சியை ஆட்சி கட்சியான திமுக விரும்பாது, நமக்கு அது தெரிகிறது. தொடக்க காலத்தில் திரு விஜய்க்கு எதிராக விஜய் எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசணும்போது பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணலை. இந்த பக்கம் எதிர்வினை ஆற்றலை திராவிட முன்னேற்றக்கலாம். அப்பப்போ ஆர்எஸ் பாரதி ஏதாவது சொல்லுவார், 1-2 அமைச்சர்கள் மேலோட்டமாக சில கருத்துக்களை சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க அந்த விமர்சனம் என்பது வருகிறது. இந்த விமர்சனம் என்பது தாவேகாவை ஒரு பெரிய பின்னடைவுக்கு கொண்டு போகுமா அப்படின்னு சொன்னால், அவருடைய ரசிகர்கள், நம்ம தொடக்கத்தில் பல பதிவில் சொல்லியிருக்கோம், அரசியல் அவருடைய அந்த ரசிகர்களை தாண்டி அரசியல் களத்திற்கு வரணும், பதவி பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற புதிய இளைஞர்கள் கூட அங்கே ஆதரவு நிலையில். இதுவரையிலும் கிட்டத்தட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அந்த 77 தேர்தலில் இருந்து 70-80% பெண்கள் வாக்கு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வி ஜெயலலிதா காலத்திலுமே அதிகபட்சமாக இருக்கும். ஆனால் கடந்த 2021 இருந்து ஓரளவுக்கு திமுகவுக்கு அந்த வாக்குகள் போயிருக்கு. அவங்களுடைய இப்போ இந்த அணுகுமுறைகளும் திமுகவுக்கு போகும் அப்படின்னு. இதில் ஒரு பிரிவு நடுத்தர வயது பெண்கள் கூட விஜயினுடைய கூட்டத்துக்கு வந்து அவங்க பொதுவெளிகளில் பேசுகிறது இந்த முறை விஜய்க்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படிங்கிறது. அப்போ அந்த சிறுபான்மை வாக்குகள், பெண்கள் வாக்குகள், புதிய இளைஞர்கள் வாக்குகள் இதை நோக்கி போகிற பொழுது தங்களுக்கு ஒரு திமுக அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்கிற பயம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ அண்மை காலமாக நமக்கு தெரிய வருது.